சனாதானத்துக்கு எதிரான எங்களுடைய அரசியல் தொடரும் அப்படின்னு உதயநிதி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக சட்டசபையில் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். சனாதானத்தை எதிர்த்ததுனால தான் நம்ம திமுக ஜெயிக்க முடியலை அப்படின்னு நிறைய பைத்தியம் பிடிச்சவனங்கெல்லாம் சொல்லிட்டு தெரியுறானுங்க. சனாதானத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா பாஜக ஜெயிச்சிருக்கலாம்ல. ஆனால் பாஜக ஓட ஓட விரட்டி இருக்கு தமிழ்நாடு அப்படின்றத நிறைய பேர் மறந்துட்டாங்க. முக்கியமாக இந்த வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் மறந்து அதை ஒரு கண்டனம் வேற தெரிவிச்சிருக்காங்க. சட்டசபையிலே இடமில்லாத உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்றத நாங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிக்க விரும்புகிறோம். சனாதனத்தையும் எதிர்ப்போம், சங்கிகளையும் எதிர்ப்போம், ஜாதி அரசியலையும் எதிர்ப்போம், மத அரசியலையும் எதிர்ப்போம். தமிழ்நாடு முன்னேற்றத்தை நோக்கி போகணும், கல்வியை நோக்கி போகணும், டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணுமே தவிர ஜாதியோ மதத்தையோ இல்லை அந்த சனாதனத்தை வச்சு அரசியல் நார்த்தில் பண்ணுற அந்த பாஜக அரசு மாதிரி இங்கே பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் பாஜகவுடைய அல்லக்கைகள் நிறைய பேர் இப்போ இப்படியே பாப்பப் ஆறாங்க. இந்த மழை அந்த மஷ்ரூம் வரும் தெரியுமா, அது மாதிரி இப்போ தாவேக்கா வந்த உடனே என்னமோ இவங்களே ஜெயிச்சிட்ட மாதிரி வெளில வராங்க. அது மாதிரி முளைச்ச ஒரு காலன் இந்த பாடகர் கிறிஷ் அவருடைய வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவரையும் கழுவி கிழிச்சு ஊற்றிருக்காங்க. யார் வந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த சங்கி அரசியல் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது. அது வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எதிர்பார்த்து தாவேக்கா ஒரு பி டீம் அப்படின்ற ஒரு போர்வையில் நீங்கள் பண்ணால் கூட எதிர்கட்சியாக டிஎம்கே இருக்குது. டிஎம்கேவுடைய எல்லா கூட்டணி கட்சியும் தான் தாவேக்காலையும் இருக்குது. அப்படின்றத என்றைக்குமே மறந்துடாதீங்க. என்றைக்குமே உங்களுக்கு ஆப்பு ரெடியாக இருக்கும். அதனால் சனாதனத்தையோ இல்லை இந்த சங்கி அரசியலையோ இந்த ஹிந்துத்துவா கொடியையோ தூக்கிட்டு நின்றாதீங்க. தமிழ்நாட்டில் உங்கள் பப்பு இங்கே வேகாது. வானதி ஸ்ரீனிவாசன் மேடமுக்கு இது சமர்ப்பணம்.